வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு பயங்கரமான பிராக்டிக்கல் காம்பினேஷன் பத்தி பேச போறோம் போல இருக்கே. லக்னம் கன்னி, ராசி மகரம். இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? ஆமாப்பா, இது ஒரு டபுள் எர்த் காம்பினேஷன். கன்னியும் நிலம், மகரமும் நிலம். இதனால இவங்க காலு எப்பவுமே தரையில தான் இருக்கும். புதன் அறிவு, சனி நிதானம். இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இவங்க கிட்ட ஒரு அசாத்தியமான முதிர்ச்சி இருக்கும். எதையுமே பிளான் பண்ணாம செய்ய மாட்டாங்க. கன்னினாலே பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்களே, அப்போ இவங்க கிட்ட அந்த ஒரு குணம் அதிகமா இருக்குமோ? கண்டிப்பா. ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மத்தவங்க கண்ணுல படாத சின்ன ஓட்டைய கூட இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே இவங்கள ஒரு ஹியூமன் ஸ்கேனர்னே சொல்லலாம். ஆனா இதனாலேயே இவங்க மத்தவங்களை கொஞ்சம் அதிகமா விமர்சனம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இவங்க எப்படி? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? வீட்டை ரொம்ப நீட்டா சுத்தமா வச்சுப்பாங்க. குடும்பத்துல இவங்க தான் அக்கௌண்டன்ட் மாதிரி. ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரியும். பாரம்பரியம், கலாச்சாரம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்ட்னர் கிட்ட அன்பு இருக்கும், ஆனா அதை விட அதிகமா ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பாங்க. நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான் சின்ன சின்ன குறைகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இவங்க வேலை அல்லது பிசினஸ்ல எப்படி? இவங்களுக்கு எது செட் ஆகும்? இவங்க ஒரு கம்பெனிக்கு கிடைச்ச பெரிய சொத்துப்பா. ஏன்னா சிக்கலான வேலையை இவங்க கிட்ட கொடுத்தா அதை ரொம்ப ஈஸியா முடிச்சிடுவாங்க. அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், ரைட்டிங் இல்லைனா இந்த டேட்டா அனாலிசிஸ் மாதிரி வேலைகள் இவங்களுக்கு பக்காவா வரும். பிஸ்னஸ்ல கூட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. அதனால நஷ்டம் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. காசு விஷயத்துல இவங்க எப்படின்னு சொன்ன? சேமிப்புல கில்லாடியா? ஆமா, வீணான ஆடம்பர செலவு இவங்களுக்கு அறவே பிடிக்காது. ஆனா ஒரு பொருள் வாங்கினா அது குவாலிட்டியா இருக்கணும்னு நினைப்பாங்க. நிலம், வீடுன்னு இன்வெஸ்ட் பண்றதுல தான் இவங்க குறியா இருப்பாங்க. சின்ன வயசுல காசுக்காக ஓடினாலும் ஒரு 40 வயசுக்கு மேல இவங்க செட்டில் ஆயிடுவாங்க. இவங்க கிட்ட ஒரு ரகசிய சேமிப்பு எப்பவும் இருக்கும். ஹெல்த்ல ஏதாவது ஸ்பெஷலா கவனிச்சுக்கணுமா? இவங்களுக்கு மெயினா செரிமான பிரச்சனை வரும். கன்னி லக்னம்னாலே வயிறு கொஞ்சம் சென்சிட்டிவ். மகரோங்கிறதால முட்டி வலி, எலும்பு தேய்மானம் வரலாம். எல்லாவற்றுக்கும் மேல இவங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால நரம்பு சம்பந்தமான டயர்ட்னஸ் வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாலே இவங்க 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க. பிள்ளைங்க விஷயத்துல இவங்க எப்படி? ஒரு பெஸ்ட் டீச்சர் மாதிரி இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இவங்கள ஒரு வழிகாட்டியா தான் பார்ப்பாங்க. டிராவல் பண்றது பிடிக்குமா இவங்களுக்கு? சும்மா ஜாலியா ஊர் சுத்த இவங்களுக்கு பிடிக்காது. அந்த பயணத்துல ஏதாவது ஒன்று கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இல்லைனா எஜுகேஷனல் டூர் மாதிரி போவாங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்கிற யோகமும் இவங்களுக்கு இருக்கு.
ஒரு ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடியே என்னென்ன ட்ரெஸ் எடுக்கணும் என்ன மெடிசின் வேணும்னு ஒரு லிஸ்டே போட்டுடுவாங்க. மொத்தத்துல சொல்லப் போனா இவங்க ஒரு சைலண்ட் அச்சீவர். மத்தவங்க மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாம தன்னோட உழைப்பாலையும் அறிவாலையும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வருவாங்க. அந்த குறை கண்டுபிடிக்கிற குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்கள மிஞ்ச ஆளே இல்ல. சூப்பர்ப்பா. வேஸ்ட் பண்ணாத வாழ்க்கை, பிளான் பண்ணின வெற்றி, இதுதான் இவங்கன்னு சொல்லு. ரொம்ப அருமையா சொன்ன. தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.